Dear friends, sisters and brothers, welcome to Headlines TV. So இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். குரு பெயர்ச்சியோட பலன்களை உங்களோட நான் இன்னைக்கு பரிபூர்ணமா ஷேர் பண்றேன். Subscribe பண்ணுங்க Headlines TV. அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள் அனைத்திற்கும் subscribe Headlines TV. குரு பெயர்ச்சி பலன்கள் 2017 துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த வாட்டி நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எவ்வளவு சாதக பாதக பலனை கொடுக்குதுன்ட்டு உங்களோட நான் இப்போ விரிவாக ஷேர் பண்ணுறேன். பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா குரு அந்த ராசிக்கு பகை கிரகம். ஒரு பகை கிரகம் எப்படி நன்மையை செய்யும்? நீங்கள் ரெண்டு விஷயமா யோசிக்கணும். துலாம் ராசிக்கு குரு பகை கிரகம்னாலும் கூட அடிப்படையில் பொதுவான விதியில், ஜோதிட சாஸ்திர விதியில் இந்த வியாழன் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் பரிபூர்ண சுப கிரகம். ஒரு பரிபூர்ண சுப கிரகம் ஒரு ராசிக்கு மட்டும் கெடுபலனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட இறுதி முடிவு நன்மையிலேயே போய் முடியும். அப்போ துலாம் ராசியாக இருந்தாலும் இந்த வியாழன் குரு பெயர்ச்சி அடைகிற நேரம் துலாம் ராசிக்கு கெடுபலனை கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் நன்மையில் போய் முடிக்கும். சரி, எப்படி பயிற்சியாவது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியில தான் குரு இடம் மாறுறார். ஸோ குருவுடைய அந்த பயிற்சி துலாம் ராசியில் இடம் பெறதுனால ஜென்மத்தில் குரு தலைக்கு மேலே ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும்? இது சுப கிரகம். என்னதான் சுப கிரகமாக இருந்தாலும் கிரகங்களுடைய சக்தி அதோடைய பார்வையில் இருக்கே தவிர அது இருக்கிற இடத்துல கிடையாது. அப்போது இந்த குருவுடைய இந்த பொசிஷன், இந்த துலாம் ராசியில் வரக்கூடிய அந்த குருவால் ஒரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு குரு அதாவது துலாம் ராசிக்கு மட்டும் இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? ஏதாவது எதிர்மறையான விளைவை கொடுத்துருமா, சோதனையை கொடுக்குமா, நெருக்கடியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மன குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஒரு சில மன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட அந்த குழப்பத்திலேருந்து தெளிவே அந்த குருவே தான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய பார்வை பலங்கள் 5, 7 and 9, அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து அவருடைய பார்வை பதிகிற இடங்கள் 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. இந்த 5th ஹவுஸில் குருவுடைய பார்வை பதியும் போது ஒரு அசுப ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் உங்கள் துலாம் ராசிக்கு அது 5ஆம் வீட்டில் பார்வை பதிஞ்சால் பிள்ளைகளால் சில தொல்லைகள், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சில மன வருத்தமான தொல்லைகளை அனுபவிக்கிற ஒரு டைமாக இது மாறும். ஓகே, இது நன்மையில் போய் முடியும்னா எப்படி இது நன்மையில் முடியும்? அந்த தொல்லைகளால் நீங்கள் அந்த குழந்தைகளை பதப்படுத்துறது, பலப்படுத்துறது, புத்தியை இன்னும் மேலே அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான டைம் இண்டிகேஷன் தான் இந்த ஜூபிட்டர் டிரான்சிட். அதே மாதிரி 5th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். உங்களுடைய புத்தி கூர்மையில் சில குழப்பம் வரும். ஒரு குழப்பம் வந்தால் தான் அதுக்கப்புறம் தெளிவு பிறக்கும். எந்த சம்பவமே நடக்கலைன்னா, எந்த விதமான நிகழ்வும் இல்லைன்னா, எந்த விதமான அர்த்தமும் யாருக்கும் புரியாமையே போயிடும். அப்போ இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு தெளிவை உண்டாக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நடக்கக்கூடிய உணர்வு அலைகள், உங்களுடைய எண்ண அலைகள், உங்களோட உணர்வு அலைகளை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. அது சரியானதா? அது என்ன மாதிரியான எண்ணங்களை தூண்டி கொடுக்குது? அது எப்படி நம்மளை அந்த விளைவுகளை செயல்படுத்த வைக்குதுன்றதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள். இந்த வியாழனுடைய பார்வை உங்களுக்கு இன்னொரு ராசியான 7ஆம் வீட்டில் விழுது. இந்த 7th ஹவுஸுங்கிறது ஃபேமிலி லைஃப், பார்ட்னர்ஷிப் லைஃப், உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இப்போ பொதுவாக குரு பார்வைப்பட்டால் திருமணம் கைகூடன்னு ஒரு விதி இருக்குது. இப்போ அந்த விதியை எடுத்தோம்னா மேரேஜ் டெஃபினட்டாக நடக்கும், எஸ். ஆனால் அந்த மேரேஜ் நடந்தாலும் கூட அதில் ஒரு போராட்டம், கருத்து வேறுபாடு, ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். ஒரு ப்ரீதிங் டைம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். அப்போ ஆரம்பத்திலே நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண உடனே இவங்க என்ன சரியாக புரிஞ்சிக்கல, நான் உங்களை சரியாக புரிஞ்சிக்கலன்னு ஒரு போராட்டத்தை வேண்டாம், அதை விட்டுடுங்க. குருவோடைய இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா 9th ஹவுஸ். இந்த 9ஆம் வீட்டில் குருவோடைய பார்வையை பதியும் போது அது ஏதாவது உங்களுக்கு லக் அண்ட் ஃபேவர்ஸ் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அசுப ஆதிபத்தியம் கொண்ட இந்த கிரகம் ஜென்ம ராசியில் வரும்போது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அதோடைய பார்வைகளும் அவ்வளோ விசேஷமாக அமையிறது கிடையாது. சரி, அப்போ இது என்னதான் ரொம்ப பேடாக அதாவது பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ரொம்ப வேர்ஸ்டாக கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா 3rd ஹவுஸ் அண்ட் 6th ஹவுஸ்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு துலாம் ராசிக்கு ஜென்மத்தில் வரும்போது உங்கள் மனதை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. மன கட்டுப்பாடு, மெடிடேஷன்ஸ், தியானம் பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, டெம்பிள் விசிட் பண்ணுங்க, கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. மனசில் இருக்கிற குழப்பம் அங்கேயே உங்களுக்கு வெளியில் போயிடும். ஒவ்வொரு விஷயமும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கங்க. அந்த அனுபவத்தை உங்கள் அறிவை வளர்த்துக்குங்க. அந்த அறிவில் தெளிஞ்சு நீங்கள் அடுத்த ஒரு நல்ல முடிவை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நடை போட பழகுங்க. ஏன்னா
இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்க போகுது. நீங்கள் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், உண்மையானவர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்கிற ஒரு டைம் தான் இந்த குருவுடைய இந்த டிரான்சிட். பொதுவாக ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் ஏற்படும் அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்குது. அந்த மாதிரி வனவாசம்னா அந்த காலத்தில் அது வனவாசம், இந்த காலத்தில் என்னென்னா உங்களுக்கு ஒரு தனிமை. பட் உங்களுக்கு நல்ல வேலையாக சனி கிரகமும் ராகு கிரகமும் ஃபேவராக இருக்கிறதுனால இந்த குரு மட்டும் செய்யக்கூடிய கெடுபலனை மற்ற கோள்கள் வந்து முறியடிச்சு கொடுத்துரும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்கள் லக்னமும் துலாமாக இருந்து உங்கள் ராசியும் துலாமாக இருந்தால் மட்டும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஜனகால ஜாதகத்தில் குரு ஒரு நல்ல இடத்துல இருக்கார், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகன்ற மாதிரி ஒரு மறைவான ஸ்தானமோ இல்லை ஒரு பலம் இழந்த நிலையில் இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. ஒருவேளை அங்கேயும் அது வந்து தோஷம் பெற்று பலம் அடைந்திருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களை மனதளவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய சிந்தனை தெளிவில் வந்து ஒரு தவறான முடிவில் எடுக்க வச்சு அதில் ஒரு அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அறிவை போற்ற ஒரு நேரம் தான் இந்த குரு பயிற்சி. அப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம், எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரிய ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் வந்து முதலீடு பண்ண போகிறீங்க உங்களோட தொழில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், வீடு மாற்றணும், புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுடைய சீனியர்ஸை எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி நீங்கள் செய்ய பழகுங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டு காலம் இந்த குரு பயிற்சி நடந்தவுடன் நீங்கள் உங்கள் சிந்தனையில் கவனம் செலுத்தி உங்களுடைய செயல்களில் மிக மிக அக்கறை செலுத்தி உங்களோட பிரயாணங்களில் மிக ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த ஓராண்டை நீங்கள் கடந்து வரலாம். எதுக்கும் உங்களுடைய பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்குண்டான சரியான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த குரு பயிற்சியை நல்லது ஒரு பயிற்சியாக மாற்றிக்குங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது, யூ வாண்ட் டு ஹேவ் அ கன்சல்டேஷன், நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613 for astrology predictions, Jupiter transit predictions, Saturn transit predictions, monthly predictions, numerology, Vastu, gemology and palm reading. Thank you.